ஏசுன்றதும் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நாம் உள்ளவர்களா இல்லாதவர்களா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 25 வசனம் 29. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். For unto everyone that hath shall be given, and he shall have abundance. But from him that hath not shall be taken away even that which he hath. Matthew chapter 25 verse 29. என கண்மானவர்களே, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லி மறுபடியும் சொல்றாரு. யாரெல்லாம் உள்ளவர்களோ அவங்களுக்கு இன்னும் அதிகமா கொடுக்கப்படும். இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து இருக்கதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு நாம் உள்ளவர்களா இருக்கிறோமா அல்லது இல்லாதவர்களா இருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என கண்மானவர்களே, இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டா ஒரு முரண்பாடான வாழ்க்கை தான் நம்மளோட வாழ்க்கை. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு, கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சென்செக்ஸ் எடுக்க வந்தாங்க அப்படின்னா அவங்க சேலரி எவ்வளவுன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ரியலா சொல்ல போறதா இருந்தா நம்ம ஒரு 50,000 வாங்கிட்டு இருப்போம். ஆனா அங்க என்ன கணக்கு கொடுப்போம் அப்படின்னா 5,000 அப்படின்னுவோம். அதே நேரத்துல ஒரு இடத்துல நம்ம மதிப்பு மிக்கவர்களாய் நம்ம காட்டுறதுக்காக நம்ம ஈவன் கம்மியா தான் சேலரி வாங்குவோம். இருந்தாலும் அந்த இடத்துல எல்லாம் இருக்கதே போல நான் எல்லாம் வச்சிருக்கோம் மாதிரி சில நேரத்துல நம்ம பேசுவோம். எனக்கு கண்மானவர்களே, அதாவது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு இது ஒரு சைடுல இருக்க உலகத்துடைய வார்த்தை என்ன தெரியுமா? காமனா அதாவது நம்ம செய்யறோமோ இல்லையோ உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? யார்கிட்ட இருக்கோ அவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அதாவது இருக்கிறவன்ட்ட எடுத்து இல்லாதவன்ட்ட கொடுக்கணும். எல்லாமே சரிசமமா எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவோம். ஆனா இங்க வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், உடையவன் எவனோ உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படும். அப்படியானால் உலகமும் எப்பவும் தேவனுடைய வார்த்தையும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணானதுதான். எப்பவும் ஒரே டைரக்ஷன்ல போகாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை எப்போ சொல்றார் அப்படின்னா, ஒரு தாளந்து ஓமையை குறித்து சொல்லுகிறார். அங்க 10 தாளந்து சம்பாதித்த ஒருவனை பார்த்து சொல்றாரு, 1 தாளந்து சம்பாதிச்சவன்ட்டு இருந்து அதை வாங்கி கொடுங்க. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, யார்கிட்ட இருக்கிறதோ அவங்களுக்கு இன்னும் அதிகமாய் கொடுக்கணும். இதனுடைய அர்த்தம் என்ன? நான் இன்னைக்கு 1 கோடி ரூபாய் வச்சிருக்கேன். அப்படியானால் ஒண்ணு இல்லாத ஒருத்தன் 1 லட்சம் ரூபாய் வச்சிருந்தான்னா அவன்கிட்ட இருந்து அந்த 1 லட்சம் ரூபாய் எடுத்து எனக்கு தரணுமா? நம்ம அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை, இயேசு கிறிஸ்து பேசுகிற காரியங்களை இந்த மண்ணுலகில், அதாவது நம்ம வாழ்ற இடத்துல இருக்கிற ஆசீர்வாதங்களையோ பொருள்களையோ ரிலேட் பண்ணி தான் எப்பவுமே திங்க் பண்றோம். ஆனா இயேசு கிறிஸ்து எப்போதுமே அவர் இந்த உலகத்தை சார்ந்து பேசவில்லை. மாறாக தேவனுடைய ராஜ்யத்தை, ஆவியை குறித்து தான் எப்பவும் அவர் பேசுகிறவர் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இங்க என்ன அர்த்தம் அவர் மென்ஷன் பண்றார் அப்படின்னா, நம்மளுக்கு இன்னைக்கு தேவன் ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பத்தை தந்திருப்பார். உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும் அப்படின்னா, அந்த சந்தோஷமான ஃபேமிலியில இருந்துட்டு நான் மத்தவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொண்டு செல்லுகிறேனா? நான் பிறரை நேசிக்கிறேனா? அப்பனா நான் உள்ளவன். ஒருவேளை என்னுடைய குடும்பம், நான் என்னுடைய வேலை, இதை வச்சு நான் மட்டும் ஹாப்பியா இருந்துட்டு என் கூட இருக்கிறவங்கள, என் பக்கத்துல இருக்கிறவங்கள நான் கவனிக்காமல் விசாரிக்காமல் இருப்பேன் அப்படின்னா நான் எனக்கு கொடுக்கப்பட்டதில் இல்லாதவனாகி விடுவேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த விஷயத்துல மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், நான் ஒரு நல்ல ஒரு சபையில இருக்கிறேன், எங்களுடைய ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், இன்னும் வாலிபர் ஐக்கியம், வாட்டவர் எல்லாமே பயங்கரமான ஒரு ஃபெல்லோஷிப்ல இருக்கோம். நாங்க அடிக்கடி ஃபெல்லோஷிப்ல இருந்து வெளியில போறோம், ஒரு காஸ்பல் டூர் மாதிரி போறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நான் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம வெறும் ரெசார்ட்டுக்கு போயிட்டு, கேம்புக்கு போயிட்டு ஏதோ போட்டோ எடுத்து அதை ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டா சப்மிட் பண்றதுக்கு கிடையாது. மாறாக நான் இருக்கிற சபையிலே, எனக்கு கொடுக்கப்பட்ட சபையிலே
என் கூட இருக்கிற ஃபெல்லோஷிப்ல இருக்க பீப்புளோட எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறேன்? அதைத்தான் இங்க இயேசு கிறிஸ்து கேட்பார். நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியது அதுக்கு தான். நான் எத்தனை தடவை போனேன், எங்க போனேன், எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணோம், அது கிடையாது. மாறாக நான் என்ன செஞ்சேன், தேவனுடைய ராஜ்யத்திற்காக எனக்கு கொடுக்கப்பட்டதிலே நான் என்ன செய்தேன், இதுதான் கேள்வி. நம்மளால இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? ஆண்டவர் கேட்கும் போச்சுல, நான் ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஃபெலோஷிப்பை கொடுத்தீங்க ஆண்டவரே, இதை வைத்து நான் சுவிசேஷ ஊழியத்தை இந்த இடத்துல செஞ்சேன், இதனால இத்தனை பேர் சந்திக்கப்பட்டார்கள், இத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னா எனக்கு கொடுத்திருக்கவைகளில் இன்னும் அதிகமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். மாறாக அங்க எனக்கு பதில் இல்லை அப்படின்னா, ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்க, இருந்தாலும் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆண்டவரே, என் ஃபேமிலி, என்னோட இருக்கிறவங்க, என் சேலரி அப்படின்ற மாதிரி நான் ஓடிட்டேன் அப்படின்னா எனக்கு கிருபையினால தேவன் கொடுத்தவைகளையும் எடுத்துக்கொள்ளப்படும். இதைத்தான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? என்கிட்ட தேவன் கொடுத்ததுல தேவன்கிட்ட கணக்கு சொல்ற அளவுக்கு அதுல நான் உண்மையா இருக்கிறேனா? அதை கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, பிறருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை இம்பாக்ட் பண்றவனாய், இயேசு கிறிஸ்துடைய அன்பை பிறருக்கு தெரிவிக்கிறவனா நான் இருக்கிறேனா? அல்லது இல்ல ஆண்டவரே, அந்த ஒரு தாளந்தை புதைத்து வைத்தவனை போல, ஆண்டவரே எனக்கு இந்த வேலையை கொடுத்தீங்க ஆண்டவரே, நான் நல்லா சம்பாதிச்சேன் ஆண்டவரே, எனக்கு இவ்வளவுலாம் சொத்து சேர்த்த ஆண்டவரே, நீங்க கணக்கு கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், நான் இவ்வளவு சேர்த்திருக்கேன் ஆண்டவரே அப்படின்ற மாதிரி அவருக்கு பிடிக்காத அந்த வேலைக்காரனை போல, அந்த கோபப்படுத்தின அந்த வேலைக்காரனை போல, ஒரு தாளந்தை இழந்து போன அந்த வேலைக்காரனை போல நாம் இருக்க போகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நான் தேவனுடைய கிருபையினாலே சில ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன் அப்படின்னா அது எனக்காக மாத்திரமல்ல, என் சபைக்காக மாத்திரமல்ல, என்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, மாறாக தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, தேவனை அறியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, அன்பிற்காக ஏங்கி நிற்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய அன்பை கொண்டு சேர்ப்பதற்காக. சோ நம்ம செய்ய வேண்டிய காரியம், எனக்கு தரப்பட்டவைகளில் நான் உண்மையா இருக்கணும். இரண்டாவது காரியம், பிறருக்கு பிரயோஜனம் உள்ள வகையில அதை பயன்படுத்தணும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமது ஆசீர்வாதத்திற்காய் நன்றி தகப்பனே. நீர் தந்த ஒவ்வொரு தாளந்துகளுக்காகவும் இந்த நேரத்தில் உம்மை நன்றியோடு பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுக்கு தரப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றும் உமது நாமம் மகிமைக்காகத்தான் தகப்பனே. அநேக நேரத்தில் அதை மறந்து போனவர்களாய் ஒரு சுயநலத்தோடு நாங்க நடந்துடுறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாள்ல இருந்து எங்களுக்காக நாங்கள் ஓடாமல் தகப்பனே, உமது நாமம் மகிமைக்காக மாத்திரமே நாங்கள் ஓடக்கூடியவர்களாய், பரலோக ராஜ்யத்தை கட்டுகிற வேலைகளில மாத்திரம் நாங்கள் ஈடுபடுகிறவர்களாய் இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, நாங்க வேதத்துல வாசிக்கிறோமே தகப்பனே, முதலாவது உமது ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு அதை விசுவாசித்து இந்த நேரத்துல அறிக்கையிடுகிறோம். அப்பா, எல்லாவற்றையும் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.